டைப்ரைட்டிங் கிளாஸ்ல இருந்து ஒரு தடவை கூப்பிட வருவார். அப்போ கூப்பிட வரும்போது பத்மா வந்து கேட்பாங்க. இவர் வந்து ஒரு பைக்ல வந்திருப்பாரு. அது ஒரு ப்ளூ கலர் பஜாஜ் பைக்கு. பர்டிகுலரா அந்த பேர் நான் எதுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து பத்மா கேட்பாங்க, யார் பைக்கு அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், உனக்கு என்ன அப்படின்னுவார். ஸோ அப்போ நமக்கு நார்மலா ஜென்ரலா தெரியும், இவருக்கு தெரிஞ்ச 2 பேர் யாருன்னா, ஒன்று வந்து சங்கர், அப்புறம் இன்னொன்று வந்து சிவா. ஸோ அப்படிதான் நமக்குலாம் தெரியும். அவங்களோட பைக்குன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். பட் நான் செக் பண்ண வர அது அவங்களோட பைக் கிடையாது. அப்போ இது யாரோட பைக்கு, வடசென்னையில யார்கிட்ட இந்த பைக் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கிடைச்சது. அந்த பைக் வந்து 2 இடத்துல வர மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல வந்து அவங்க பத்மா வந்து டீச்சர் ட்ரைனிங் பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல ஒரு சீக்வன்ஸ் நடக்கும்போது, அப்போ தம்பி வந்து இதோ வந்துட்டான் அப்படின்னு செந்திலையும் ஜாவா பழனி தாசை காட்டும் போது, அவங்க கேங்ல ஒருத்தவர் இந்த பைக் ஓட்டிட்டு வராரு. அந்த கேரக்டர் யாரு என்னன்னு தெரியல. அது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. பட் அந்த பைக் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க கேங்ல இருக்கிற பைக்கை இவர் ஏன் வாங்கி ஓட்டுறாரு, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் அவர் வந்து லெஜிட்டா திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து சிம்புவே வந்து இதுல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் வடச்சென்னையில். என்னடா தூக்கி வாரி போட்டுச்சு, போய் பார்த்தா சிம்பு மாதிரியே ஆக்சுவலா அந்த கேரக்டர் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த